வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் நம்ம 2வது முறையாக இந்த வீடியோவை நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு நான் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கை பேஸ் பண்ணி போன வாரத்தினுடைய நிஃப்டி நிலவரங்களை நான் முதல்ல கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த வாரம் நமக்கு ஒரு 2 நாட்கள் ட்ரேடிங் இப்போ நடந்திருக்கிற நிலையில் நிஃப்டியினுடைய கண்டிஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிஃப்டியை பொறுத்தளவில் நம்ம போன வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 26,186 கிட்ட க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. நான் அந்த நிஃப்டியினுடைய வீடியோவில் நான் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன், 26,260க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்காத வரைக்கும் மேலே அப்சைடில் கொஞ்சம் பிரச்சனை. நமக்கு அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்தா தான் அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள். அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்தா 27,000 வரைக்கும் போகலான்ற மாதிரியே நான் கொடுத்துருந்தேன். பட் அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு ஒரு வேகமான ஒரு இறக்கத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 225 புள்ளிகள் நேற்று இறங்கிருச்சு. ஸோ அதனுடைய மறுநாளான இன்று செவ்வாய்க்கிழமை நமக்கு மீண்டும் ஒரு இறக்கத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 120 புள்ளிகள் இன்றைக்கி நமக்கு மைனஸ் இருந்தாலும் கூட அதனுடைய இறக்கம் எவ்வளோ தூரம் போச்சுன்னா 25,728 வரைக்கும் இன்றைக்கி லோ போனாங்க. 25,810க்கு மேலே கொண்டு க்ளோசிங்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த 25,810ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் நமக்கு கீழே இருக்குது. அந்த இடத்துல வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து கீழே இறங்கி போனோம். அதான் மெயின் திங். க்ளோசிங் தான் ஒவ்வொரு நாளும் முக்கியம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு வாரங்களும் முக்கியம். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒரு வாரம் க்ளோசிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு இடையில் எவ்வளோ வேணாலும் தடுமாறலாம். ஒரு வேகமாக நமக்கு கீழே இறங்கி ஒரு டெய்லை ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி உள்ளே போயிடலாம். அது மாதிரியான ஒரு டெய்ல் தான் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கு. இது கண்டினியூ ஆகணும். இந்த இடத்துல அது சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த 3 நாட்களும் இந்த 25,810க்கு கீழே க்ளோசிங் வைக்காமல் சஸ்டெயின் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்லும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வேறு நம்ம போட்டோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா வீக் ஆகணும். அதே மாதிரி வெட்டினவுடனே நமக்கு ஒரு வீக்னஸ் கொடுத்துருச்சு. இருந்தாலும் கீழே இந்த 25,810ன்ற சப்போர்ட்டை இன்றைக்கி எடுத்து தடுத்து நிறுத்தியிருக்கு. ஸோ இந்த 3 நாளும் அது தடுத்து நிறுத்தப்பட்டு கொஞ்சம் மேலே போய் அந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் நமக்கு திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறிடலாம். ஒருவேளை இந்த லோவையும் கட் பண்ணி கீழே இன்னும் வேகமாக இறங்க ஆரம்பிக்குச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். 25,395 கூட அடுத்த கட்டமாக போயிடலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்றும் நம்ம சொல்கிறது எதுக்குன்னா சேஃப்டி தான் நமக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவு ரொம்ப முக்கியம். அதை விட்டுறக்கூடாது. அதை மனதில் ரொம்ப கவனமாக வச்சுருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த வகையில் ஒருவேளை இந்த 3 நாட்களில் நல்ல ஒரு ரிக்கவரி கிடச்சி திரும்பிச்சு அப்படின்னா சேஃப்டியாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த இடத்தையே ஒரு சப்போர்ட்டாக எடுத்து திரும்பி நமக்கு மறுபடியும் மேலே போகிறதுக்கு தன்னை தயார்படுத்துதுன்னும் நம்ம கொண்டு போகிற வேகத்தை பொறுத்து இருக்குது. அதனுடைய விளைவு என்னன்றதை நம்ம சனிக்கிழமை டிஸ்கஸ் பண்ணுவோம். இருந்தாலும் தற்சமயம் வீக்னஸில் ஒரு சப்போர்ட்டில் நிற்கிது. ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா நான் போன வாரமே நான் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த வீடியோவில் பிரேக் அவுட் வீடியோவில் அதிகமாக ஸ்டாக்ஸை கொடுக்கல அப்படின்னும்போது காரணங்கள் என்னென்னா அந்த நெருக்கத்தில் இருக்கும்போது நமக்கு நிறைய ஸ்டாக்ஸும் கிடைக்காது. சொல்கிறதும் சரியாக பலிக்காது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இதை தாண்டி போகணும். அப்படி போனால் தான் அது மேலே போகும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதை தாண்டி அது செயல்படலை அப்படின்னா நமக்கு உண்மையாகவே சரியாக வராது. அது மாதிரி கீழே வந்தாலும் அந்த பேஸ் சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோசிங் வைக்கலை அப்படின்னா நமக்கு அந்த இடம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். மார்க்கெட்டில் அங்கே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு பை பண்ண தயாராகிறாங்க அப்படிங்கிறத நம்ம மனதில் எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன உதாரணங்களையும் நான் காட்டுறேன். நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு சின்ன டிஸ்கஷனாக இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் போகிறது தான் நல்லதாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு பிற்காலத்தில் அது ஒரு உதவியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி ஒரு 2 ஸ்டாக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புதிய ஸ்டாக்ஸுகளில் வாய்ப்புகள் இருந்து இந்த வாரம் சாதிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குதான்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த RVNL அப்படிங்கிற ஸ்டாக்கை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா நம்ம 302 கீழே பேஸ் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ இதில் நான் வச்சுருக்கிறது டே சார்ட். இந்த டே சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 2 நாள் திங்கக்கிழமை 301 ரூபா 65 காசுக்கு
கீழே வந்தாலும் 307 ரூபாயில் க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 301 ரூபா 20 காசில் கீழே வந்தாலும் 312 ரூபா 70 காசில் கொண்டு போய் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. வால்யூம் வைஸாக பார்த்திங்கனாலும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூமோட ஏறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த 302 ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஏற்கனவே இருக்குங்கிறத நம்ம காமிச்சு தான் நம்ம இதில் நம்ம அடுத்த லெவலில் இந்த லெவலில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு கீழே கட் பண்ணிட்டா ரொம்ப வீக் ஆகுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கங்க. இந்த இடத்துல பேஸ் சப்போர்ட்டில் நிற்கிறதுனால நமக்கு இங்கேருந்து திரும்பும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்னது. ஸோ இந்த ஏரியாஸ் சப்போர்ட் ஏரியாஸ்கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம். கீழே கட் பண்ணி போச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கிறதோ அல்லது நம்ம ஃபண்டமெண்டல் ரீசன் தெரிஞ்சவங்களாக இருந்தால் இல்லை சார் அங்கே போனால் கூட திரும்பி மேலே வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஆவரேஜ் பண்ணிக்கிறது வாங்குறதெல்லாம் உங்களுடைய இதை பொறுத்தது. என்னை பொறுத்தளவு நல்ல சப்போர்ட் ஏரியாவை காட்டி கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்த பேஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே வரும்போது எப்படி உங்களுடைய ஸ்டாப் லாஸை வச்சு தடுத்துக்க முடியுமோ தடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு உதாரணம். இன்னொரு ஸ்டாக்கையும் நான் காட்டுறேன் பாருங்கள். TTML இந்த ஸ்டாக்கும் நம்ம டே சார்ட்டில் தான் காட்டுறோம். போன வாரம் வீக்லி சார்ட்டு பிரகாரம் 49 ரூபாயில் நம்ம 50 ரூபா நல்ல பேஸ் சப்போர்ட்டுன்னு சொன்னோம். 49 ரூபாயில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னும்போது நமக்கு என்ன தோணும், சரி கீழே கொண்டு போய் க்ளோசிங் வச்சுருவாங்க போல இருக்குது, இது ஒரு வீக் கவுண்டராக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திங்கட்கிழமை இறங்குனது அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை எப்படி உயர்த்தி கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். 17.5% சரன்னு அந்த 50 ரூபாயிலேருந்து கட் பண்ணி, இதுதான் டிமாண்ட் ஏரியான்னு சொல்கிறது. ஸ்டாக்கை வந்து இந்த மாதிரி இடத்துல அக்குமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது இப்படி ஒரு வால்யூமோட பர்ச்சேசிங் வரும். அப்படி வந்துச்சுன்னா நமக்கு இந்த 3 லெவல்களும் நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அதை சூஸ் பண்ணுறோம். பட் வீக்லி க்ளோசிங்கில் வரும்போது தான் நமக்கு அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி. அடுத்த வாரம் அதற்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸு போகும். அப்படி கொடுக்காமல் திரும்பிச்சுன்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் இப்படி நான் வீக்லி சார்ட்டில் காட்டுறேன் அப்படின்னா அடுத்த வாரம் கன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா தான். இந்த வாரம் பாருங்கள் கரெக்டாக அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்காம இப்போ மேலே நிறுத்தியிருக்காங்க. இது இன்னும் முடியல, இன்னும் 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளில் என்ன செய்யுதுன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ வெள்ளிக்கிழமை எடுக்கிற போகிற டிசிஷன் தான் TTML நமக்கு RVNL நமக்கு. ஸோ அதை மனதில் வச்சுங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஏறி இருக்கிற அந்த ஏற்றம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஒரு ஏற்றமானது நமக்கு சக்ஸஸை தருதா, வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகளை தருதான்னு நம்ம பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கில் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இன்னொரு ஸ்டாக் பார்ப்போம், உஷா மார்ட்டின். இது வந்து நான் 365லேருந்து 385, 414, 450 கொடுத்தேன். 450 தாண்டி 496, 520, 555 அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இது வந்து முதல் ரவுண்டில் 450 முடியுது. அடுத்த ரவுண்டுக்கு நம்ம 496 கொடுத்தோம். 496 டச் பண்ண உடனே என்ன ஆகுது, அந்த இடத்துக்கிட்ட போன உடனே ஒரு செல்லிங் வருது ஒரு வீக்கில். அதுக்கு அடுத்த வாரம் கன்ஃபர்மேஷன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அந்த 450 கட் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் அடுத்த வாரத்தில். இல்லைன்னா இந்த 450 வந்து சப்போர்ட்டாக எடுத்து கூட மறுபடியும் அந்த 496க்கு போயிடும். ஆனால் இந்த தடவை கட் பண்ணி எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா 414ல் கடந்த 3 வாரங்களாக சப்போர்ட் எடுத்து 450க்கும் 414க்கும் நடுவில் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ 435 இருக்குது. அகைன் 450 கட் பண்ணும்போது நமக்கு அந்த 496, 520 அண்ட் 555 சான்சஸ். 414 கட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் வீக் ஆகுதுங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ சப்போர்ட்டாக மாறி இருக்கிற இடங்களை கவனத்தோடு பார்த்துக்கணும், ரெசிஸ்டன்ஸையும் பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். நீங்களும் இந்த மாதிரி சார்ட்டில் ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி அது மேலே நீங்கள் அந்த நம்பர்ஸை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே போகுதுங்கிறத கரெக்டாக நீங்கள் கணிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இது ஒரு உதாரணம். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் அதை புரிஞ்சுட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு ஸ்டாக்கி 398 ரூபாயில் க்ளோசிங். ஸோ இது வந்து நம்ம 457 டச் பண்ணோன்னு சொன்னோம். 457லேருந்து எங்கே வந்திருக்கு, மறுபடியும் 373 நெருக்கத்துக்கே வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வரும்போது பாருங்கள், ஒரு 5 வாரங்களாக அதற்கு கீழே க்ளோசிங் வைக்காமல் சேஃப்டியாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி சப்போர்ட்ஸில் எடுக்கும்போது தான் நம்ம ட்ரை பண்ணோம். கீழே பேஸ் சப்போர்ட்டு கீழே க்ளோசிங் வைக்காத வரைக்கும் நமக்கு அது மேலே போகிறதுக்கான தயார்படுத்திக்குதுன்னு அது தோன்ற மாதிரி நம்ம முடிவு எடுக்கலாம். இதுவும் ஒரு ஃப்ரெஷ் பையிங் மாதிரி தான். ஆனால் 373 கீழே க்ளோசிங் போய் அடுத்த கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ஜோலி முடிஞ்சது. ஆனால் அதற்கான வாய்ப்புகளை தரலை அப்படின்னா மறுபடியும் 457, 495, 548 இதெல்லாம் வாய்ப்புகளாக ஆகும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரத்தில் நான் காட்டக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ், நான் பார்த்த விஷயங்கள். ஸோ மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்றாற் போல் நீங்களும் கவனத்தோடு இருந்து
இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்கிறது சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன். இனி நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் லிமிடெட். 420 க்ளோசிங். இந்த 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 398 கிளியில் க்ளோசிங் கொடுக்காமல் கொஞ்சம் டேர்ன் ஆகி நிற்கிது. பட் வால்யூமோட சொல்ல முடியாது. இந்த 398 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த லெவலில் வரும்போதெல்லாம் இது தடுக்கப்பட்டு இருக்கிறத நம்ம வீக்லி க்ளோசிங்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் அப்படி கீழே க்ளோஸ் ஆனால் கூட அடுத்த ஒரு வாரம் கீழே க்ளோசிங் கொடுத்தா கூட அடுத்த வாரம் அதற்கு கீழே க்ளோசிங் போகாமல் சேஃப்டியாக அந்த 398ங்கிறது நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வாரமும் அப்படி ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது. இன்னும் 3 நாள் இருக்குது. நம்ம செவ்வாய்க்கிழமையில் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை என்னை பொறுத்தளவில் அந்த 428 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்துகிட்டு இருக்கிறதையும் நீங்கள் மேலே பார்க்கும்போது தெரியும். ஸோ அதை வந்து இப்போ சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுச்சு அப்படின்னா 428 மேலே ஒரு க்ளோசிங் வந்து அடுத்த வாரம் கன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது முதல் லெவலாக இன்ட்ரீம் லெவலாக நமக்கு 447 அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு அடுத்த லெவலாக 462, அதுக்கு அடுத்த லெவலாக 477, அதுக்கு அடுத்த லெவலாக 499. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு தான் நமக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோதான் போயிருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 428லேருந்து 499க்கு உட்பட்டு வரக்கூடிய நமக்கு லெவல்ஸை தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு ஒரு 447, 462, 477, 499க்கும் நமக்கு வாய்ப்புகள் கிடச்சா பார்க்கணும். ஏன்னா அங்கேருந்து தான் இறங்கி வந்திருக்கு. அதே சமயத்தில் இதுக்கு கீழே பெருசாக இறங்காமல் இருக்குது. எங்கேயோ மேலேருந்து கீழே வந்திருந்தால் கூட இந்த இடம் நல்ல ஒரு பேஸ் சப்போர்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்த நான் தேர்ந்தெடுத்து இதை கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு 398 கீழே போயிடுச்சு அப்படின்னா, வீக்லி க்ளோசிங்கில் கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம சேஃபாக இதில் கையை வைக்கவே கூடாது. பட் நமக்கு ஸ்டாப் லாஸு அல்லது எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பர்சனல் ஓன் ஐடியாஸ். கரெக்டாக அந்த இடம் வரும்போது பாருங்கள், நின்று திரும்புகிறத நமக்கு தெரியுது. ஸோ அப்படி திரும்பும்போது நமக்கு இந்த 428 தாண்டும்போது இந்த 4 லெவலும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இதை நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் சேஃபாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னா மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாமா? நம்ம அடுத்ததாக பார்க்குற ஸ்டாக் வந்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 311 க்ளோசிங். இந்த 300 இதுக்கு எப்படி ஒரு பேஸ் சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படி கொண்டு போய் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். எந்த இடத்துல வரும்போது அதனுடைய தடுப்புகள் கரெக்டாக வருது அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி தடுத்து நிறுத்தியிருக்குன்றதை பாருங்கள். உங்களுக்கு ஏன் அப்படி மேலே காட்டாமல் கீழே காட்டுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். ஏன் இங்கே வந்து நம்ம இந்த 300 சப்போர்ட்டாக பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இப்படி எடுத்து காட்டுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக கொடுக்கணுங்கிறதுக்காக இதான முயற்சிகள் தான் இது முதல்ல. ரெண்டாவது, இந்த இடத்துலேருந்து இந்த சப்போர்ட் கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வரும்போது இன்றைக்கி 2 நாள் தான் இருக்குது, இன்னும் 3 நாள் இருக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி 340 தாண்டி க்ளோசிங் போச்சுன்னா இந்த வாரம் நல்ல வால்யூமோட மறுபடியும் இது மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். அப்படி வரும்போது முதல் லெவலாக 432 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இதில் இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிறதே 300க்கு பக்கத்தில் 311, 312 இந்த ரேஞ்சுக்கிட்ட நம்ம வாங்கினா கூட 300 கீழே நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும். எங்கே போனாலும் நம்ம தடுப்பு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. 432ஐயும் தாண்டி க்ளோசிங் கொடுத்தா 517, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 585 அப்படிங்கிறது இதில் அடுத்தடுத்த லெவல்ஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிங்க. இந்த 3 லெவல்களும் நமக்கு இந்த 300 கிட்ட வாங்கும்போது கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் நம்ம இந்த 3 லெவலையும் பெறணும் அப்படின்னா கீழே நமக்கு 300க்கு கீழே வரும்போது நம்ம அந்த ஸ்டாப் லாஸை போட்டு தடுத்து அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிற குணம் இருக்கணும். அதாவது ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சியில் சில நேரங்களில் நமக்கு ஒரு தடைகள் வருது அப்படின்னா அதை விட்டு விலகிக்கிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அதற்கான ஒரு சின்ன லாஸையும் நம்ம பே பண்ணுறதுக்கு தயாராக. நல்ல லாபம் வரக்கூடிய ஸ்டாக்கில் லாபம் வந்தால் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அதே மாதிரி நஷ்டம் வரும்போதும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற குணம் நமக்கு இருந்துச்சுன்னா தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இது ஏன் நம்ம இப்படி செலக்ட் பண்ணோன்றதுக்கு காரணங்கள் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் கிளியர் பிக்சராக பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க லெவல்ஸோடு பார்க்கும்போது மெயினாக 432 கிட்ட போகும்போதெல்லாம் தடைப்பட்டு கீழே திரும்பி வந்திருக்கிறத பார்க்கணும். அதையும் தாண்டி செல்லும்போது இது கிட்டத்தட்ட 850 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து இப்போ 300 ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த ஸ்டாக். ஸோ வீக்காக இருக்குங்கிறது ஒரு பட்சம். ஆனால் இந்த இடத்துல வந்து நிற்கும்போது இதை விட பேஸாக கழண்டுச்சுன்னா இன்னும் மோசமாகிடும். அதையும் மனசில் வச்சுங்க. நீங்கள் 300 கிட்ட வாங்கிட்டு 200க்கு வந்துட்டு என்ன சார் பண்ணலான்றாதீங்க. நானே இருந்தாலும் இந்த 300 கீழே இருந்தால் வெளியில் வந்துடுவேன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா. அதனால் நீங்கள் கவனம் வச்சுக்கணும். ஒரு சின்ன நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது.
இந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் அதை நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் முடிவு பண்ணீங்க. பட் ஃபண்டமெண்டல் தெரியல அப்படின்னா தயவுசெய்து டெக்னிக்கலாக முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு சில நேரம் அதை அடிச்சுட்டு கூட மேலே திரும்பி போகலாம். அதுவும் நமக்கு பேட் லக்காக அமையலாம். ஸோ அதெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு தான் நம்ம செய்ய முடியும். மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம சொல்கிற எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு 5% 6% மேலே போய் அடங்கப்பா என்னப்பா எதை சொன்னாலும் மேலே போகுதப்பா இவர் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் மைனஸில் போகும்போது நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே இருக்கும். அது யார் முடிவு பண்ணாலும் எவ்வளோ பெரிய கம்பெனி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாலும் இந்த வாரம் பொறுத்தளவில் நமக்கு கடந்த இந்த 2 வாரங்களில் நான் மார்க்கெட் மேலே போகலன்னு சொன்னால் கூட ஒரு பக்கம் பில்டிங் ஸ்டாக்கு பேஸ்மெண்டம் வீக்குங்கிற மாதிரி மேலே இருக்கிற ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸினுடைய மெயின் இண்டெக்ஸ் எல்லாம் நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலும் கீழே இருக்கக்கூடிய மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக தான் இறங்கி வந்துச்சு. ஸோ அதனுடைய இம்பேக்ட்ஸ் தான் நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸுங்க அடி வாங்கிச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அதுலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் காமிச்சிருக்காங்க. அது சஸ்டெயின் ஆகி இந்த 3 நாளும் சஸ்டெயின் ஆகிடுச்சு மார்க்கெட்டில் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் நம்ம வச்சுருக்க ஸ்டாக்ஸ்லேயே நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான என்னுடைய வீடியோ. ஸோ தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாரம் சனிக்கிழமை பங்குச்சந்தை என்னுடைய நிலவரத்தோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.